ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் தமிழ் செல்வி பிரதாப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மயிலாப்பூரில் இருக்கிற சப்த சிவத்தலங்கள். அதாவது மயிலாப்பூரில் மொத்தம் 7 சிவாலயங்கள் இருக்கின்றன. அதனுடைய சிறப்பம்சங்களும் அதனுடைய வழிபாடுகளும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மயிலாப்பூரில் உள்ள சப்த சிவாலயங்களில் ஒன்றான காரணேஸ்வரர் டெம்பிள். இந்த கோவிலுக்கு ஏன் காரணேஸ்வரர் என்ற பேர் வந்ததுன்னா, உலக இயக்கங்கள் அனைத்துக்கும் ஈஸ்வரன் ஒருவனே காரணமானவர் என்பதனால் இவருக்கு காரணேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் வசிஷ்ட முனிவரால் இத்தலம் வழிபட்ட தலமாக சிறப்புக்குரியதாக வழங்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இக்கோவில் மயிலாப்பூரில் மையப்பகுதியான பஜார் ரோட்டிலும் அது சென்னை கடற்கரையின் வழியாக வந்தால் அதுவின் நடுவிலும் இருப்பதனால் இக்கோவில் முதல் கோவிலாக கருதப்படுகிறது. சப்த தலங்களில் இக்கோவிலின் சிவன் காரணேஸ்வரரும் அம்பிகை சொன்னாம்பிகையாகவும் கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இக்கோவிலில் நம்ம வழிபடுவதனால் தினந்தோறும் சென்று வழிபடுவதனால் பொன் பொருள் இவை எல்லாத்துக்கும் நமக்கு சிறப்பு ஈஸ்வரன் அருள் தந்து பாலிக்கிறார். அதனால் இந்த காரணேஸ்வரர் கோவில் சிறப்பம்சமாக விளங்கப்படுகிறது. காரணேஸ்வரர் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் அதற்கு பின்னால் வந்த சோழ மன்னர்கள் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்ததாகவும் இக்கோவில் செப்பேடுகளில் கூறப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கும் சிவன் ஆலயம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில். இத்தல சிவன் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரராகவும் இத்தல அம்பிகை திரிபுர சுந்தரி எனவும் வணங்கப்படுகின்றன. இத்தலத்தில் சிவனும் அம்பாலும் 2 அடி உயரத்தில் மிகவும் சிறிய உருவமாக உள்ளனர். சுவாமி சற்று இடப்புறம் சாய்ந்தபடி தோற்றத்தில் ஒரு வெள்ளரி பழம் போல காட்சி தருகிறார். அகத்தியர் குள்ள முனிவர் என்பதால் அவர் தன்னை மலர்களால் பூஜை செய்யும் போது தன் உயரத்தையும் குறைத்து கொண்டாராம் சிவன். அதன் காரணமாகவே அவர் உயரம் குறைவாக இருக்கிறார். இவருக்கு கடல் தீர்த்தத்தை கொண்டே பிரதான பூஜைகள் செய்யப்படுகிறது. கையிலையில் சிவன் திருமணம் நடந்தபோது உலகை சமநிலைப்படுத்த அகத்தியர் பொதிகை மலைக்கு சென்றார். வழியில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. வன்னி மரத்தடையில் இலைப்பாரினால் நோய் தீரும் என்பதனால் இத்தல வன்னி மரத்தடையில் அமர்ந்து சிவபெருமானை தியானித்தார். அவருக்கு காட்சி தந்த சிவன் வங்க பெருங்கடலில் நீராடி அதன் தீர்த்தத்தால் தன்னை அபிஷேகம் செய்து வணங்கிட நோய் தீரும் என்றார். அகத்தியர் கடலில் நீராடி கமண்டலத்தில் நீர் எடுத்து சுவாமிக்கு பூஜை செய்து நோய் நீங்க பெற்றார். கடல் தீர்த்தத்தால் தன்னை பூஜை செய்யும்படி கூறிய சிவன் என்பதால் இவர் தீர்த்தபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அகத்தியரின் நோயை தீர்த்ததாலும் இப்பெயரில் அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பாசாக்கும் கணபதி. இங்குள்ள பிரகாரத்தில் சிதம்பர விநாயகர் தனிச்சன்னதியில் இருக்கிறார். இவரை சுற்றிலும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் வகுப்பை எழுதி வைத்துள்ளனர். இவரை பாசாக்கும் கணபதி என்று செல்ல பெயரிட்டு அழைக்கப்படுகின்றனர். மகாமண்டபத்தில் லட்சுமியை மடியில் தாங்கியபடி நாராயணன், சூரியர் ஆகியோர் சுவாமியை நோக்கியபடி உள்ளனர். தட்சிணாமூர்த்தி எதிரே மகுடம் பூ மரமும் விநாயகருக்கு எதிரே வன்னி மரமும் இருக்கிறது. ஞானம் தரும் இவ்விருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்தால் மாணவர்கள் கல்வியில் சிறப்பர் என்று மற்றொரு நம்பிக்கை உண்டு. சுற்றுப்பிரகாரத்தில் அரசு மரத்தின் கீழ் உள்ள சிவன் மற்றும் நாகருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்றும் நம்பிக்கை உண்டு. அடுத்து மயிலாப்பூரில் உள்ள 3வது சிவன் தலமாக ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலை நம்ம பார்க்க இருக்கிறோம். இக்கோயில் உள்ள சிவனை ஸ்ரீ வெள்ளீஸ்வரராகவும் அம்பாளை காமாட்சி அம்மனாகவும் அருள்பாலிக்கிறார்கள். இக்கோவிலின் வரலாறானது
தாளங்குடி பிடித்து கமண்டலம் சுமந்து வாமனர் மகாபலியின் யாகசாலைக்கு வந்து 3 அடி நிலம் தானமாக கேட்டார். அதற்கு மகாபலி ஒரு ஊரையே தானமாக தருவதாக கூறினார். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. இதனால் சுக்ராச்சாரியர் ஐயம் ஏற்பட்டு சுக்ராச்சாரியர் மகாபலியை தனியாக அழைத்து, இவன் குள்ளன் மட்டுமல்ல, கள்ளன், இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது என்று கூறினார். மகாபலி கொடுத்த வாக்கில் இருந்து பின்வாங்க மறுத்துவிட்டான். சுக்கராச்சாரியார் ஒரு சிறுவண்டாக உருமாறி மகாபலி மனைவியின் கையில் உள்ள கெண்டியின் துவாரத்தை அடைத்து கொண்டார். மகாபலி மந்திரம் கூறி நீர் வைக்கும் சமயம் நீர் வரவில்லை. உடனே வாமனர் கீழே இருந்து தர்ப்பையை எடுத்து துவாரத்தை குத்த தண்ணீரும் உதிரமும் சேர்ந்து வெளியே வந்தது. ஒரு கண் குருடாகி சுக்கிரர் கீழே விழுந்தார். தானத்தை தடுத்த பாவம் தீரவும் கண்ணொளி பெறவும் இங்கு வந்து குருந்த மறுத்தடியில் இருந்த லிங்கத்துக்கு பூஜை செய்தார். ஈஸ்வரர் மனமிறங்கி சுக்கராச்சாரியருக்கு பார்வை அளித்த தலம் இது. இதனுடைய பரிகாரம் சுக்கராச்சாரியர் சன்னதியில் மனமுருக வேண்டிக் கொண்டால் கண் பார்வை குறைபாடுகள் நீங்குவதாக கூறுகின்றனர். அடுத்து 4வது திருத்தலமான மயிலாப்பூரில் அமைந்துள்ள சிவாலயமான ஸ்ரீ விருபாசீஸ்வரர் திருக்கோயில் மயிலையே கைலை, கைலையே மயிலை என்று போற்றப்படும் புண்ணிய தலமான மயிலையில் பாச்சா கோயில் என வட்டார வழக்கில் வழங்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத விருபாட்சீஸ்வர் திருக்கோயில் காரணீஸ்வர் திருக்கோயிலின் வலதுபுறம் அமைந்துள்ளது. திருக்கோயிலில் சிவகங்கை என்னும் தீர்த்தத்துடையது. கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதியும் தெற்கு நோக்கிய விசாலாட்சி சன்னதியும் உள்ளது. அம்பாள் சன்னதிக்கு முன்புறம் ரிஷப வாகனம் உள்ளது. விருப ஆட்சிய ஈஸ்வரர் என்பதே விருபாட்சீஸ்வரர் என்ற பெயராக அமைந்துள்ளது. விருப என்பது இயற்கைக்கு மாறான கண்ணை உடைய இறைவன், அதாவது நெற்றிக் கண்ணை உடைய இறைவன் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. விருபாட்சீஸ்வரர் என்பது மருவி பாச்சக்கோயில் என்ற வழக்கு மொழியிலும் வழங்கப்பட்டு உள்ளது. அடுத்த 5வது சிவத்தலமான மயிலாப்பூரில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோயில். இங்கிருக்கும் சிவன் ஸ்ரீ வாலீஸ்வரராகவும் அம்பாள் பெரிய நாயகியாகவும் வணங்கப்படுகின்றது. இக்கோவிலின் வரலாறு: வாலியின் தாயார் சிறந்த சிவபக்தையாக இருந்தவர். அவள் ஒரு முறை இந்திரனை வேண்டி தவம் இருந்தாள். அவள் முன் தோன்றிய இந்திரனிடம், எனக்கு பிறக்கப் போகும் மகன் சிறந்த சிவபக்தனாகவும் சிவபூஜையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவனாகவும் மகா பராக்கிரமசாலியாகவும் அவதார புருஷனால் மட்டுமே அவனது ஆயுள் முடிவடைய வேண்டும் எனவும் பல்வேறு வரங்களை கேட்டு பெற்றாள். வாலி குழந்தை பருவத்தில் இருந்தே சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தான். அவன் தன் தாயை குருவாக எண்ணிக்கொண்டு தினமும் சிவ பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். மேலும் சகல சாஸ்திரங்களையும் கற்றதோடு மிகுந்த பலம் நிறைந்தவனாகவும் திகழ்ந்தான். சிவ பூஜையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் சுற்றும் சூழல் எல்லாவற்றையும் மறந்து ஈசன் நினைவிலேயே மூழ்கிவிடும் அளவுக்கு அவனது பக்தி இருந்தது. அவனை கண்டு அவனது தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு முறை வாலியை அழைத்து அவனது தாய் பல சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்டு வரும்படி பணித்தார். அன்னையின் கோரிக்கைப்படி திருவண்ணாமலை உட்பட பல சிவாலயங்களுக்கு சென்ற வாலி அங்கு மனமுருக சிவபெருமானை வழிபட்டான். ஆங்காங்கே தான் சந்தித்த முனிவர்களிடம் இருந்தும் சிவ பூஜை முறைகளை நன்கு கற்றறிந்தான். பல இடங்களை கடந்து பின் மயூரபுரி, தற்போது மயிலாப்பூர் வந்து பவதாரண்யேஸ்வரரை வணங்கினார். அவரை மலர்களாலும் வில்வ இலைகளாலும் மற்றும் பழங்களாலும் பூஜித்து மகிழ்ந்தான். வாலியின் பக்தியில் மகிழ்ச்சி அடைந்தார் சிவபெருமான் அவன் முன்பாக தோன்றினார். பின்னர் அவன் கேட்ட வரங்களை வழங்கி ஆசி கூறினார். வாலி தன்னுடைய வேண்டுதலுக்காக வழிபட்ட சிவலிங்கம் என்பதால் இங்குள்ள இறைவன் வாலீஸ்வரர் என்று திருநாமத்திலேயே அழைக்கப்படுகிறார். ஆலயமும் வாலீஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது.
அடுத்த சிவத்தலமான 6வது சிவத்தலம் ஸ்ரீ மல்லீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூரில் அமைந்துள்ள திருக்கோயில். இதன் தல வரலாறு: அயோத்தி மாநகரில் பிரார்த்தன் என்ற பக்தன் சிவ வேள்விக்காக இடம் தேடி அலைந்த பொழுது மயிலம்பதியில் மல்லிகை வனத்தில் பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி இருப்பதைக் கண்டு இறங்கி மிக பிரம்மாண்ட அதிருத்ர ஹோமம் செய்து கொண்டு இருந்தான். இந்த வேள்வியாகப்பட்டது இந்திரலோகம் வரை தென்பட்டது. இதை கண்ட இந்திரன், நமக்கு மேல் யாரும் சிவசக்தி அடைந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் வேள்வியை அழிக்க மேனகையை அனுப்பி தவத்தை கெடுக்க நினைத்தான். ஆனால் அதிலும் மயங்காத பிரார்த்தன் மிக தீவிர பக்தனான திகழ்ந்ததால் ஸ்ரீ மல்லீஸ்வரர் காட்சி கொடுத்து தனக்கு மல்லீஸ்வரர் என பெயரிட்டு பூஜை செய் என கூறி மறைந்தார் என கூறப்படுகிறது.